நாகலோகத்தை சீர சிறப்போடும் பேருங்கிருத்து பெருமையோட நீதியை தவறாமல் செய்து வரக்கூடியவர் யார் தெரியுமா? யாருமா பேர் என்ன? நாகேந்திரன் என்று சொல்லக்கூடிய உலகபதிக்கும் தாய் பெயரோ கஸ்தூரி அம்மா. கஸ்தூரி அம்மா. அப்படி இருவருக்கு ஒப்பற்ற ஒரே ஒரு மகளாக இவருடைய பேர் நாகக்கண்ணி, கருநாகக்கண்ணி உணிவி என்பார்கள். அப்படி ஆகட்டுமா? அப்படி நான் தாய் தந்தையிடத்திலே பிறந்து நான் ஒரு மேனி பொய்தல் வண்ணமாக நான் வளர்ந்து யாரை மனமுடித்துக்கள் தெரியுமா? எந்த நாட்டு சொல்லுற ஒரு பேர் என்னமா? ஆண்டவரில் நாடு பிறந்த பாட்டன பேர் பிறந்த ஆண்டவரில் நாடு பிறந்த ஆண்டவரில் நாடு பிறந்த பாட்டன பேர் பிறந்த ஆண்டவரில் நாடு பிறந்த பாட்டன பேர் பிறந்த ஆண்டவரில் சொல்லக்கூடிய அந்த சந்திரகுல வம்சத்தில் சுந்தரமாய் அவதரித்து அடிந்து மரியாதை செல்வங்களாக வரக்கூடிய பாண்டவரை ராஜாக்கு நடுவராகி அந்த பச்சை விட பார்த்திபனுக்கு பாரியார் அடியவள் பேரால் கருநாகக்கண்ணி. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு திருமணமாகி எங்கள் இருவர் சுகபாகத்திலே எனக்கு ஒப்பற்ற ஒரே ஒரு குழந்தை இருக்காண்டா. குழந்தை பேர் என்ன? எப்பேற்பட்ட குழந்தை? எப்படி? 32 அங்கலட்சமுடைய குழந்தைடா. ஆமா, பாடுறப்ப பயிரோ அரவபாலன். அப்படி இருந்தாலும் என்ன எப்படி வர சாகி மகள் உடனே கூடி கலசமாய் விளையாடி சாகி மகள் உடனே கூடி கலசமாய் விளையாடி சபைநாடி வரக்கூடிய தருவாயிலே காணக்கூடிய வேலையெல்லாம் கருத்தா செய்து முடிக்கின்ற நாகலோகத்தை போய் எத்தனையோ தாலிமார்கள் இடைவிடாமல் தூங்கிருக்கேன். அப்படி இருந்தாலும் எப்படி ஆடிப்பாடி கொண்டிருந்தா எனக்கு இருப்பது ஒரே ஒரு குழந்தை. ஏண்டா ஒரு வாழைக்கு ஒரு பிள்ளை என்பார்கள், தாய்க்கு ஒரு பிள்ளை என்பார்கள். அடிப்படை பொறுத்த ஒரே ஒரு குழந்தை இருக்கா என் குழந்தை. சென்று அம்மா நான் பால் தலைக்கு சென்று வருகிறேன் சொல்லிட்டு போனுவேன். இன்னும் வரல, இன்னும் வீடு வரல. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சு பாவி